நம்ம வந்து அந்த நெட்டை கட் பண்ணிட்டோம். அந்த கையோட எந்த அளவுக்கு வேணுமோ ஃபுல்லா கட் பண்ணிட்டோம். இது தைச்சு முடிச்சா அது 2 கைக்குமே இது வந்துடும். ஓகேங்களா? இப்ப இது கட் பண்ணி எடுத்துட்டு உங்களுக்கு சின்ன சின்ன அந்த டிசைன் வேணுமா பெரிய டிசைன் வேணுமா அது உங்க கையில தான் இருக்குது. 2 விஷயம் இதுல இருக்குது. ஒண்ணு கோடு போடுறதுல ஒண்ணு இருக்குது, அதே மாதிரி நீங்க புடிச்சு தைக்கிறதுல இருக்குது. ஓகேங்களா? இப்ப வந்து இது ரொம்ப எட்ஜ்ல கோடு போட வேண்டாம், ஏன்னா இது அடிப்பக்கம் போயிடும். அதனால கொஞ்சம் தள்ளிக்குங்க. தள்ளிட்டு என்ன பண்றீங்க, லைட் கலரா ஏதோ ஒரு கலர், ஓகேங்களா, கோடு போட்டுக்கோங்க. நீல வாக்குல கோடு போட்டுக்கோங்க. இது உங்களுக்கு தெரியணும் இந்த கோடு, எனக்கு இது தெரியுது, உங்களுக்கு தெரியுது. ஃபுல்லா கோடு போட்டோம்னா இப்ப நாம அதே கலர் இந்த ரெட் கலரே நூல் போட்டு வச்சிட்டோம். சரிங்களா? இப்ப நான் இதை எப்படி தைக்கிறேன்னு பாருங்க. இப்ப நம்ம கோடு போடுற மெத்தட்ல டிசைன் வர்றது ஒண்ணு இருக்குது. அதே சமயத்துல நான் அன்னைக்கே சொல்லியிருக்கிறவங்ககிட்ட, அதாவது நீங்க சின்ன துணி, அதாவது தைக்க போற துணி சின்ன துணி மேல வச்சுக்கோங்க, பெரிய துணி கீழே விட்டுருங்க. கீழே விட்டுட்டு அந்த கோட்டுக்கு நேரா, இந்த கோடு இருக்குது பாத்தீங்களா, அந்த கோட்டுக்கு நேரா இந்த கோட்ல இருந்து எப்படி பிடிக்கிறீங்கன்னு ஒண்ணு இருக்குது. அதாவது நல்ல கெட்டியா இந்த பகுதி 1/4 இன்ச்சு பிடிக்கிறீங்களா, ஒரு நூல் பிடிக்கிறீங்களா, உங்க 1/4 இன்ச்சுனா இவ்வளவு பிடிக்கிறீங்களா, இத்தனோடு பிடிக்கிறீங்களாங்கிறதுல டிசைன் இருக்குது. நான் உங்களுக்கு கொஞ்சமாவே பிடிச்சு காட்டுறேன். கொஞ்சம் நல்லா கையை நல்லா தளர்த்தி வச்சுட்டு இப்ப கொஞ்சம் பிடிக்க போறீங்கன்னா பின்னாடி பக்கமும் கை கொடுத்துக்குங்க. கொடுத்துட்டு சுருக்கெல்லாம் இல்லாத மாதிரி இப்ப நான் பிடிச்சிருக்கிறேன் பாருங்க. ஒரு மெத்தேடு நீங்க பிடிச்சிட்டீங்கன்னா அதே மெத்தேடு தான் வரணும். இந்த கோடு கரெக்டா தெரியணும். ஏன்னா இது நெட்டுனா ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா செய்யணும். இப்ப பாத்தீங்கன்னா நான் எப்படி பிடிச்சிருக்கிறேன் பாருங்க. ஒரு நூல் பிடிச்சிருக்கிறேன். ஒரு நூலுங்கிறது டெய்லரிங் தெரியற எல்லாத்துக்குமே தெரியும். 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சுங்கிறதுல ஒரு நூல். ஓகேங்களா? இப்ப நான் நெக்ஸ்ட்